தர்மபாவன்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் மக்களோட மனசு மகிழுற மாதிரி நல்லபடியாக ஆட்சி செஞ்சு வந்தான். அவனுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. 3 பேருமே நாட்டோட மன்னனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் எப்போவுமே அவங்கள சுற்றியும் சில பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஊக்கமளிக்கிறதுக்காக. இதனால் அந்த நாட்டில் 3 கோஷ்டிகள் உண்டாச்சு. இதை பார்த்த மன்னன் ரொம்பவுமே மனசு வருத்தப்பட்டான். சரி, கொஞ்ச நாட்களாச்சும் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு ஆட்சி பொறுப்பை தன்னோட பட்டத்து ராணிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போயிட்டான். காட்டில் ஒரு இடத்துல மகாதேவன் அப்படிங்கிறவனை மன்னன் பார்த்தான். மகாதேவன் அவனோட மனைவி மக்களோடு அந்த காட்டிலேயே ஒரு குடிசை போட்டுட்டு வாழ்ந்து வந்தான். மன்னன் அவன்கிட்ட என்ன கேட்டானா, ஏன்பா நீ இப்படி தனியாக உன் குடும்பத்தாரோடு இந்த காட்டில் இருக்கியே, உன்னோட மகன்களுக்கு 4 பேரோட கலந்து உறவாடுற வாய்ப்பே இல்லாமல் போகுதே, இவங்களுக்கு சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு மகாதேவன் என்ன சொன்னான்னா, அரசே, நான் இந்த உறவுக்காரர்கள் நண்பர்கள் இவங்களையெல்லாம் அறவே வெறுக்கிறவன். அதனால தான் நான் அவங்களுடைய தொடர்பே இல்லாத காட்டில் வந்து என் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழறேன். என்னோட மகன்களுக்கும் மகள்களுக்கும் சமூக பழக்க வழக்கங்களை தெரியப்படுத்துறதுக்காக நான் அவங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லி வரேன். அதால் அவங்க பயனடைஞ்சு இங்கிருந்து போய் மக்களோடு சேர்ந்து வாழணும்னு நினச்சா வாழலாம். அப்படி அவங்களால வாழ முடியலைன்னா அவங்க திரும்பி வந்து இந்த காட்டு வாழ்க்கையையே மேற்கொள்ளலாம். ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு ஏற்கனவே அவங்க பழக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்ச கதைகளை எடுத்து மன்னன் கிட்ட கொடுத்தான். மன்னனும் அந்த கதைகளையெல்லாம் படித்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ஆஹா, எவ்வளவு நல்ல கதைகளாக இருக்குது, இதை படித்தா நிறைய நீதிகளை தெரிஞ்சுக்கலாம் போலவே. இதை படித்ததுக்கப்புறமா என்னோடய மனசு தெளிவாயிடுச்சு. நீங்கள் எழுதின கதைகள் எனக்கு மட்டும் இல்லை, சாதாரண குடிமகனுக்கும் நீதிகளை புகட்டக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட கதைகளை எழுதுகிற உங்களோட பணி நாட்டுக்கு தேவை. அதனால் நீங்கள் என்னோடய தர்பாருக்கு வந்து கொஞ்சம் காலம் இருந்து மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு வேண்டுனான். மகாதேவன் இதை கேட்டுட்டு புன்னகைத்தான். அவன் என்ன சொன்னான்னா, அரசே, உங்களோட மனசு ரொம்பவுமே குழம்பி போயிருந்திருக்கு. அதனால தான் என்னோட கதைகளை படித்ததும் உங்களோட பிரச்சனைகளுக்கு பதில்கள் கிடைச்சது போல தெரியுது. என்னோட கதைகள் தர்ம நியாய சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டது இல்லை. இதால் மக்களுக்கு உபதேசம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் எழுதலை. ஏதோ என்னோட மனசு திருப்திக்காகத்தான் நான் எழுதினேன். உங்கள் மூலமாக இந்த கதைகளெல்லாம் மக்களிடையில் பரவுச்சுன்னா அதை என்னோட மாபெரும் அதிர்ஷ்டோடு நினச்சி நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் நான் சில கதைகளை எழுத விரும்புகிறேன். அதனால் என்னோடய விருப்பம் நிறைவேறினதும் உங்களோட தர்பாருக்கு வந்து நான் உங்களை தரிசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக சொன்னான். மன்னன் தர்மபாலனும் அப்படியே செய்ய சொல்லிட்டு அங்கிருந்து தலைநகருக்கு திரும்பி வந்துட்டான். இனிமே வம்ச பரம்பரை ஆட்சி இல்லைன்னும் மக்களே தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்களுடைய ஆட்சியை கொண்டு வருவதாகவும் அவள் அறிவித்தான். அதனால் 3 அரசகுமாரர்களுடைய கோஷ்டிகளும் கலைஞ்சு போச்சு. மக்களுக்கு பணிபுரிவது எப்படி அப்படிங்கிற சிந்தனையில் எல்லாருமே ஆழ்ந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கழிஞ்சுது. அதுக்கப்புறமா மகாதேவன் தான் மன்னனுக்கு வாக்கு கொடுத்தபடி அவனை பார்க்கறதுக்காக காட்டிலிருந்து புறப்பட்டான். தன்னோட மனைவி மக்களை அழைச்சிட்டு கிளம்பி அவன் வழியில் ஒரு ஊரோட சத்திரத்தில் தங்கினான். அங்கே அவன் பாஸ்கரன்னு ஒரு இளைஞனை சந்தித்தான். பாஸ்கரனும் மகாதேவனை பற்றி விசாரித்து அவன் மன்னனை பார்க்க போகிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் மகாதேவனை வணங்கி என்ன சொன்னான்னா, ஐயா, உங்களை சந்தித்தது என்னோட பாக்கியம்தான். நானும் என்னோட அனுபவங்களை கதைகளாக எழுதி வச்சுருக்கேன். இது வரைக்கும் 100 கதைகளுக்கு மேலே எழுதியிருக்கேன். அதை படிச்சுட்டு நீங்கள் உங்களோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு மகாதேவனும் அவன் கொடுத்த 100 கதைகளையும் வாங்கி படித்து பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, தம்பி, நான் எவ்வளவோ ஆண்டுகள் அனுபவப்பட்டதுக்கு அப்புறமா தான் என்னோடய அனுபவங்களை கதைகளாக எழுதினேன். ஆனால் நீயோ இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு அற்புதமான கதைகளை எழுதியிருக்கியே. உன் மாதிரியானவர்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைச்சா அதனால் மக்களுக்கு நன்மை ஏற்படும். அதனால் உன்னை பற்றி நான் மன்னர் தர்மபாலர்கிட்ட சொல்லறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பாஸ்கரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் என்ன சொன்னான்னா, ஐயா, அரசாங்க ஆதரவு கிடைக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. நான் என்னோட மனசு திருப்திக்காகத்தான் கதைகளை எழுதினேன். நீங்கள் என்னோடய கதைகளை படித்து அதை பாராட்டியதை பார்த்துட்டு நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்த கதைகளை விடவும் ரொம்பவுமே உயர்ந்தது அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு கதையை கொடுக்குறேன்.
அதையும் படித்து பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். மகாதேவனும் அந்த கதையை வாங்கி படித்து பார்த்துட்டு, தம்பி, இந்த கதை ஒரே குழப்பமாக இருக்கே, எனக்கு சரியாக புரியலை, நீ கொஞ்சம் விளக்கி சொல்லறியா அப்படின்னு கேட்டான். அதை கேட்டுட்டு பாஸ்கரன் திடுக்கிட்டான். அவன் என்ன சொன்னான்னா, ஐயா, உங்களுக்கு இந்த கதை பிடிக்கலைன்னா அதை தாராளமாக தயக்கம் இல்லாமல் சொல்லிடுங்க அப்படின்னா. உடனே மகாதேவன் என்ன சொன்னான்னா, அடடா, உன்னோட கதை எனக்கு பிடிக்கலைன்னு நான் சொல்லலையே, நான் உன்னோட மற்ற கதைகளை புரிஞ்சிட்டது மாதிரி இதை என்னால் புரிஞ்சிக்க முடியலை, அதனால தான் இதை விளக்கி சொல்லும்படி கேட்டேன் அப்படின்னா. உடனே பாஸ்கரன் சொன்னான், ஐயா, நீங்கள் என்ன கேலி செய்கிறீங்க, உங்களுக்கு புரியாத இந்த கதையை எப்படி உயர்ந்ததுன்னு நினைக்க முடியும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு மகாதேவன் என்ன சொன்னான்னா, தம்பி, நான் உன்னோட 101 கதைகளை படித்து அதில் 100 புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று மட்டும் புரியாமல் போனதுனால நீ எனக்கு பக்கத்தில் இருந்ததால் அதை விளக்கும்படி கேட்ட. உன்னோட 100 கதைகளும் எனக்கு பிடிக்காமல் போயிருந்துச்சுன்னா இப்படி கேட்டிருக்க மாட்டேன். நீ எந்த நோக்கத்தில் இந்த கதையை எழுதுனன்னு சொல்லு அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட பாஸ்கரன் என்ன சொன்னான்னா, எந்த ஒரு கதையும் நீதியைத்தான் புகட்டணுமா என்ன? நீதியை புகட்டாத கதை நல்ல கதை இல்லையா? நான் மக்களுக்கு அறிவுரை புகட்ட கதைகளை எழுதலை, என்னோட அனுபவங்களை நான் கதைகள் வாயிலாக மற்றவங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே மகாதேவன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருப்பா, நான் இந்த கதையோட நீதி என்னன்னு கேட்கலையே, இதை நீ எந்த நோக்கத்தோடு எழுதுனன்னு தானே கேட்ட. நீதி இல்லாமல் போனாலும் எந்த கதையும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எழுதப்படும். நீதி கதை கூட உயர்ந்ததாக இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற அபிப்பிராயமும் எனக்கு உண்டு. கிருஷ்ணலீலைகளை பற்றின சில கதைகளை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா. அப்போ பாஸ்கரன் என்ன சொன்னான்னா, ஆமாம், இந்த கதையும் ஒரு நோக்கத்தோடு தான் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கதையை விளக்க தொடங்கினான். ஒரு ஆலய நிர்மாணத்தில் நிறைய சிற்பிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிற்பி இளைஞனாக இருந்தான். அவன் தயாரித்த சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக விளங்குச்சு. ஆனால் தலைமை சிற்பி என்ன சொன்னான்னா, அந்த சிற்பங்கள் எல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரு கண்ணிலுமே படாதபடி அதை மறைச்சி வச்சான். இதனால் மனசுடைஞ்சு போன அந்த இளம் சிற்பி தன்னோட சிற்பங்களை எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு வாழ்க்கையில் வெறுப்படைஞ்சு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொன்னான். பாஸ்கரன் இந்த கதையை சொல்லிட்டு, இங்கே பாருங்க, நான் என்னோட கதையை விளக்கி சொல்லிட்டேன், இப்போ உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். மகாதேவன் உடனே, இங்கே பாரு, இந்த விளக்கத்தை முன்னாடியே நீ சொல்லியிருந்தா நாம் இதை பற்றி இவ்வளவு விவாதிச்சிருக்க மாட்டோம். சரி, இனி இந்த கதையை பற்றி அபிப்பிராயமே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு என்னோட நடுநிலைமை மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறமா மகாதேவன் தன்னோட குடும்பத்தவரை அழைச்சிட்டு அந்த ஊர்லேருந்து கிளம்பி தலைநகருக்கு போய் சேர்ந்தான். அவன் மன்னனை பார்த்து என்ன சொன்னான்னா, அரசே, உங்கள் நாட்டில் இருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் கர்வம் பிடிச்சவங்க, தான்கிற அகம்பாகம் கொண்டவங்களாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இலக்கியத்துக்கு இது மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி பாஸ்கரனை தான் சந்திச்சதை பற்றி சொன்னான். இதை கேட்ட மன்னன் தர்மபாலன் என்ன சொன்னான்னா, அந்த பாஸ்கரன் ஒன்றும் பெரிய பண்டிதனாக இருக்க மாட்டா, அவனை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அப்படிப்பட்டவனோட அனுபவத்தை அளவுகோலாக வச்சுட்டு ஏன் நாட்டில் இருக்கிற மற்ற பண்டிதர்களை குறை சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னான். உடனே மகாதேவன் சிரிச்சுட்டே என்ன சொன்னான்னா, அரசே, நல்ல நல்ல கதைகளை எல்லாம் படைத்த பாஸ்கரனை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியலைன்னா அது வருத்தப்படத்தக்கது தான். இப்படிப்பட்ட படைப்பாளிகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் அவனோட கதைகள் உயர்ந்தவைன்னு பாராட்டி அவன்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் அதை என்ன நினச்சானா, நான் கேலியாக அப்படி புகழறதான் நினச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நான் அரசாங்க ஆதரவை பெற்று உயர் பதவி பெறப்போகிறவன் அப்படின்னு அவன் நினச்சான். உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் அவனை கேலி செய்கிறாங்க, யாருமே பாராட்டி புகழறது இல்லைங்கிறது அவனோட அபிப்பிராயம். அதுக்கு என்ன காரணம்னா, நாட்டில் புகழ்பெற்ற பண்டிதர்கள் பொறாமை காரணமாக பாஸ்கரன் மாதிரியானவர்களை தலையெடுக்க விடாமல் செய்கிறது தான். அதனால் பாஸ்கரன் மாதிரியானவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா இலக்கியம் தழைத்தோங்கி வளரும் அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறமா மன்னன் தர்மபாலனும் மகாதேவன் சொன்னதில் இருக்கிற உண்மையை உணர்ந்துட்டு பாஸ்கரன் மாதிரியானவர்களை கண்டுபிடிக்க தக்க வழிமுறைகளை எல்லாம் வகுத்து நல்லபடியாக ஆட்சி செஞ்சு பேரும் புகழும் பெற்றான்.